அழிவுக்கான இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங் தான். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி நான் இங்க வந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நேரமும் இல்ல. எனக்கு நேரத்தை வீணாக்குறது சுத்தமா பிடிக்காது. சோ கெட் செட் அண்ட் கோ. வா வா வா, அப்படிதான் எல்லாம் வந்துருங்க. எல்லா பொருளும் என்கிட்ட வரணும். ஏய், லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்தையும் பக்கமா பேக் பண்ணுங்க. ஒன்னையும் விட்டு வைக்காதீங்க. அப்படி இதையும் வச்சுக்க. பேக் எவளையில பேக் வந்துருச்சுல. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராஜா? சொல்லக்கூடே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்குதே. நிறுத்துங்க. இளைய போலீஸ் வந்துருச்சு. சட்டத்தை யாராவது கையில எடுத்தீங்க அரெஸ்ட் பண்ணிடுவேன். இளைய ஷேர் சிங், சட்டத்தோட கால்கள் மிக நீளமானதுவே. நீ ஓட முயற்சி பண்ணா நான் உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவேன். என் வாயில இருந்த டீ தூள் என் முகத்திலே வந்து விழுது. இதை நீ எப்படில பண்ற? இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னுடைய சூப்பர் பவர்ஸ் தான். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. அழிவோட இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங்ங்கிறது. என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏன் துப்பாக்கி அங்க போயிடுச்சு? அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? இந்த துப்பாக்கியை எடுத்து இவன் வாயில வச்சு சுட்டா கூட திருந்தவே மாட்டான். நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வாய முடுடா குண்டா. ஷேர் சிங்! ஆஹா, வந்துட்டானுங்களா? ஷேர் சிங், நாங்க வந்துட்டோம். இப்ப நீயே சொல்லு, உன் விருப்பத்தோட ஜெயிலுக்கு போறியா இல்ல எங்ககிட்ட அடி வாங்கியே ஜெயிலுக்கு போறியா? ஐயா சாமி, இப்ப எனக்கு ஜெயிலுக்கு போற மூடுல இல்லீங்க. நான் இங்க நிறைய திருடலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு 2 பேரும் திரும்பி போயிடுங்க. இல்லனா நான் ரொம்ப காண்டாயி உங்களை ஏதாவது பண்ணிடுவேன். வந்துடுச்சு. பத்தல, இன்னும் நிறைய வேணும். ஓ நோ, இது நம்ம புது வித்தையா இருக்கு. வந்ததுல இருந்து வெட்டியா இருக்கேன். கேரட் கொடுங்க, புடிச்சிக்கிறேன்னு தானே சொல்ற. புடி. இது என்னோட கடுமை கட்டு சார். டேய், வீங்கி போனவனே, அவனை போய் வீங்கி அடிடா. சும்மா விட மாட்டேன். மூஞ்சிக்கு மீசைக்கு செட்டே ஆகல. அப்பா, எவ்வளவு பெரிய தோப்பு. ஏய் ஷேர் சிங், என்ன நீ புதுசு என்னமோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த பவர்லாம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல. கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் திருந பொருட்களை இங்கிருந்து கொண்டு போகவே முடியாது. ஆனா இவங்களுக்கு என்னால பாடம் கத்து கொடுக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் கொஞ்சம் வேடிக்கைப்பட்டு பாருங்க. இவனை நான் முட்டாளாக்கி இவனை வச்சு அவங்க எல்லாரும் நான் பழிவாக்க போறேன். என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, ஜாலியா இருக்கும். ஏய் சொல்லு ஷேர் சிங், இன்னும் ரொம்ப ஓவரா பண்ற. கேக்குறேன்ல, சொல்ல. நான் எதுக்காகப்பா தம்பி இதெல்லாம் ஓகிட்ட சொல்லணும்? காட்டுக்கு நடுவுல ஒரு யோகா குரு இருக்காரு. அந்த குரு தான் எனக்கு இந்த பவரை கொடுத்தாரு. என்ன நீ அடிச்சு கேட்டாலும் சரி, துன்புறுத்தி கேட்டாலும் சரி, இந்த உண்மையை மட்டும் போகிட்ட சொல்லவே மாட்டேன். இது பரம ரகசியம். புறமுதுக்கு காட்டி ஓட வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா என்னுடைய ஆட்கள் ஒவ்வொரு அடி வாங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. அதனால நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிற விட்டு ஜூட்டு ரைட் லெஃப்ட் விட்டு ஜூட்டு. வா பிச்சுகளா. கமான். ஏய் நில்லுங்களே, எங்கள ஓடுறிய? எல்லா பயல்களும் ஓடுறாங்களே. நான் இப்ப யாரெல்ல அரெஸ்ட் பண்ணுவேன்? குருவே, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன இது? அந்த யோகா குரு நிச்சயமா இங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்துருவோம்.
நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. பலிகடாக்கள் நம்மளை தேடி நடைபோட்டு வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செய்து விடுவோம். அவனுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு 7ஆம் அறிவுல வேலை செய்யுமா? எங்களுக்கு வேலை செய்யாதா? யோகா குருவை பத்தி சொன்ன உடனே கண்டிப்பா பட்டு இங்க வருவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்துட்டா. இன்னைக்கு அவனை வச்சு செய்யு செஞ்சுதான் நான் அனுப்புவேன். பஸ் நீங்க யோகா சக்தியை கத்துக்கிட்டு தான் இப்படி பண்றீங்களா பஸ்? இல்ல ஏதாவது மேஜிக் கத்துக்கிட்டீங்களா பஸ்? சொல்லுங்க பஸ். எல்லாமே உங்க கைக்கு எப்படி பாஸ் வந்துச்சு? சொல்லுங்க, எப்படி பண்ணீங்கன்னு விளக்குங்க பாஸ். நான் எந்த ஒரு யோகாவையும் கத்துக்கல. என்கிட்ட எந்த ஒரு அதீத சக்தியும் கிடையாது. இது எல்லாம் பண்றது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என் கையில இருக்கிற இந்த ரோபோட் கை பாத்தீங்களா? பாஸ், உங்க கைக்கு என்ன ஆச்சு பாஸ்? என்னது இது? மெர்சலாவாத. என்னோட கைகளுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. என்னோட கைகள்ல இந்த ரோபோட்டிக் கிளவுஸ் போட்டிருக்கிறதுனால பவர் வந்த மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதோ இருக்கல, இத என் கையில போட்டதுக்கு அப்புறம் இத வச்சு எந்த பொருளை வேணாலும் என்னால ஈஸியா இழுக்க முடியும். பாரு எப்படி வந்தது பாத்தியா? இது பாக்குறதுக்கு உண்மையான கைகள் மாதிரியே இருக்கும். அதனாலதான் என் மேல ஒருத்தருக்கு கூட சந்தேகம் வராம நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சரி, கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்ப நான் கீழே போய் பட்டுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் பத்தின கிளாஸஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அவனை மாத்தி விட்டு வேடிக்கை பார்க்க போறேன். இங்க பாரியா, ஒருத்தன் தரைய அளக்கிறான், இன்னொருத்தன் காத்த பொழக்கிறான். ஓ, இது இடுப்போலி கேஸ் போல இருக்கு. யோகா குருவே, இந்த பாவப்பட்ட ஜீவன் பேரு தான் பட்டு. உங்ககிட்ட முறையா யோகா கத்துக்கணுங்கிறது என்னுடைய அவா. கமான், இந்தப்பா குடி குடி, தகதீர குடி. அதாவது யோகாவை கத்துக்கிறதுக்கு உன்னால நிச்சயமா முடியும். எதை வச்சு சொல்றேன்னா, இதை கத்துக்கிறதுக்கு மன வலிமை மட்டும் போதாது, இதை கத்துக்கிறதுக்கு உடல் வலிமையும் நிச்சயம் தேவைப்படுது. ஆனா அதை ஒண்ணு பார்க்கும் போதே தெரியுது உன்னால முடியும்னு. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கா? சொல்லுப்பா, உன்னால இதை செய்ய முடியுமா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுப்பா. ஐயோ, நிச்சயமா குருவே. நான் என்னோட மனசு உடம்பு ரெண்டுத்தையும் என் கட்டுப்பாட்டிலே வச்சிருப்பேன், தெரியுமா? ஆஹா, இந்த விஷயம் ஒண்ணு சாதாரணமான விஷயம் கிடையாது தம்பி. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்க. யோகா மூலமா உன்னுடைய யோசனைகளை உன்னால கட்டுப்படுத்தி வைக்க முடிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன போல் வாழ்க்கை அவங்க தெரியுமா? அது இதுதான் தம்பி, நல்லா தெரிஞ்சுக்க. அதாவது உன்னுடைய யோசனை மூலமா நீ கமெண்ட்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு அங்க இருக்கே அந்த தண்ணீர் குடுவையை பாரு. இப்ப முழுக்க முழுக்க என்னுடைய யோசனை மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணி இங்க வர வைக்க போறேன். பார்த்துக்கிட்டே இரு. இப்ப அங்க இருக்கிற அது என் கைக்கு வரணும்னு என் யோசனை மூலமா நான் ஆர்டர் கொடுக்குறேன். அது வர போகுது. வந்துருச்சு பாரு, வந்துடுச்சு. எப்படி? குருஜி, எப்படி பண்ணீங்க? எனக்கு கத்துக்கணும் இல்ல, இது எல்லாமே யோகா மூலமா நான் கத்துக்கிட்டது மட்டும்தான். அதாவது உன்னோட மைண்ட நீ ஸ்ட்ராங் ஆக்கணும். உன்னோட மைண்ட்ல நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும் தான் இங்க நடக்கணும். பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் நீ யோசிக்கணும். பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் யோசிக்கணும். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு, நீ அதை மறந்துடாத. அதாவது இந்த வித்தையை நீ முழுசா கத்து முடிக்கிற வரைக்கும் இத பத்தி ஒருத்தர்ட்ட கூட நீ மூச்சே விடக்கூடாது. புரிஞ்சுதா பட்டு? உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இதை சொல்லக்கூடாது. உன் சொந்த பந்த யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லவே கூடாது. சொல்லுப்பா, இத உன்னால பண்ண முடியல? இல்லவே இல்ல குருவே. நான் வெளியே வாய் விடவே மாட்டேன். ஓகே 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 ஓகே. அதாவது இப்ப உனக்கு ஒரு சில யோகா குறிப்புகளை பத்தி நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுல உன்னுடைய மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் தான் திங்க் பண்ண போற. உன்னால முடியல? சொல்லுப்பா பட்டு. ஷேர்சிங் இப்ப நேஷனல் ஹைவே பக்கமா போய்கிட்டு இருக்கான். அவன் இப்பதான் அந்த பக்கமா போறதை என் 2 கண்ணால நான் பார்த்தேன். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா நீங்க யாரு பேசுறதுங்க ஐயா? போன வச்சிரு. பட்டு, ஒரு குட் நியூஸ். ஷேர் சிங் நேஷனல் ஹைவே பக்கமா போயிட்டு இருக்காராம். பட்டுன்னு போனா படம் நம்பிக்கிறல வா. கட்டு, ஏப்பா இருப்பா. ஷேர் சிங் நீ அப்புறமா புடிப்பா. முதல்ல வந்து இந்த பட்டு ஒரு கையை புடிச்சு தூக்குப்பா. வாப்பா. லாக் ஆயிடுச்சுப்பா. என் காலு.
பட் சார் இப்படி கை காலெல்லாம் மாட்டிக்கிற அளவுக்கு ஏன் சார் யோகாலாம் பண்றீங்க சார்? ஏண்டா காலம் போன கடைசியில உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? இல்ல கட்டு, உன் ஃபிட்னஸ்க்காக நீ எவ்வளவு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி நானும் என்னோட ஃபிட்னஸ்க்காக இன்னில இருந்து யோகாவை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இந்த யோகாவால மனசு உடம்பு ரெண்டுமே சுத்தமாயிடும் சொன்னாரு குருஜி. அந்த ஆள் மண்ட மேலே போடு. இந்த கூட்டுறது பெருக்கிறது சுத்தம் செய்யறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஷேர் சிங்க பிடிக்கணும். வா. டைம் வேஸ்டா? இதோ வரேன் சார். பாத்து சார். அதுவும் போறான் பார், அங்க பார் கட்டு. எங்க? பஸ் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்களே எதுக்கு பஸ் கால் பண்ணி சொன்னீங்க? நீங்க இங்கதான் இருக்குன்ற விஷயத்தை எதுக்கு கால் பண்ணி சொன்னீங்க பஸ்? உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. நான் எவ்வளவு சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களை இங்க வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீயா கேட்டு பார்த்து தெரிஞ்சுப்ப. என் உடம்பு முழுக்க அறிவு மட்டும் தான் இருக்குங்கிறத இப்ப நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க போறீங்க. அது கட்டுவு இப்ப என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்றத பாருங்க.